ஹாய் லட்சரிஸில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டுடே நம்ம பார்க்க போகிறது பொசசிவ் ஹஸ்பண்ட் ஃபார் ஜேகேக்காக ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் ஆல்சோ நான் நிறைய பேர்கிட்ட நிறையா சொல்லணும்னு நினச்சி வச்சிருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி டர்ட்டி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, அந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. ஒருத்தரை மட்டும் நான் பாயிண்ட் பண்ண நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஈவன் நான் நிறைய கமெண்ட்ஸில் கூட ரீட் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டோரினா ஸ்டோரியாக பாருங்கள். இமேஜினேஷனில் என்னப்பா டர்ட்டி வேர்டு அண்டு இந்த வேர்டு அந்த வேர்டுலாம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா ஸ்டோரி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேர்டு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் யூ கேன் ஸ்கிப் தட். ஓகே, வேணும்னா விடுங்க. ஏன் மறுபடியும் மறுபடியும் அதை பிடிச்சிட்டு கமான்லாம் எத்தனையோ பேர் கேட்குறாங்க. அவங்க பிடிச்சா கேட்குறாங்க, பிடிக்காட்டி விடுறாங்க. நான் டிஸ்க்ளைமர் கூட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு வந்து ஸ்டோரி கேளுங்கம்மா, சரியா? அதுக்கப்புறம் பேசுங்க. அண்ட் இன்னும் இருக்கா இந்த மாதிரி டர்ட்டி வேர்டு அதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க. வேணா உங்கள் மனசாளுக்கு வேணால் கமெண்ட் போட்டுக்கோங்க. டர்ட்டி வேர்ட்ஸ் ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் டர்ட்டி வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு ஸ்டோரி தான். அந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ஒரு ஹியூமனாக நம்ம எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுவோம், அதுதான் நான் அந்த சைடு யூஸ் பண்ணுறேனே தவிர மிச்சபடிலாம் ஒன்றும் கிடையாதுடா. ஓகேவா? இந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வரது தான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேடா, அந்த புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளேயே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே, நிறைய பேர் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டெலகிராமில் ஓகே பார்த்துக்கலாம். ஓகே, நான் நிறைய பேர் அண்ட் டேங் ஒன் ஷாட் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. அது நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ எடுத்தோடனே ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே ஜேகே வந்து அப்படியே உங்கள் பின்னாடி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒன்னாட்டி ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, ரொம்ப ரொம்ப. ஜேகே என்ன பண்ணுற, விடு. என்னடி, என்ன புருஷன் தானே, புருஷன் தானே வந்து முத்தம் கொடுக்குறேன். சார், நீங்கள் எனக்கு புருஷனை எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள். என் அண்ணா ஒரு 1 வீக் இருக்குமா? 1 வீக்குக்கு இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்டி, நீ ஒரு செகண்ட் என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் மிஸ் பண்ணுவேன். ஐயோ பாருடா, இந்த பையனுக்கு இந்த அளவுலாம் தெரியுமா? இதுக்கும் மேலே தெரியும். வேணாவா காட்டுறட்டா? அதெல்லாம் வேணாம், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். சரிடி பொண்ணாடி, நீ வரியா வேணா? மாமாவை அப்படியே குளிப்பாட்டி விட்டுட்டு நீ அப்படியே குளிச்சுட்டு உங்கள் கிட்டலாம் வந்தால் நான் இப்போ குளிச்சுட்டு வர மாட்டேன். காலையில் வரையும் ஆனாலும் நீங்கள் என்னை விட மாட்டீங்க குளிக்காமல். அதனால் நான் வரல, நீங்கள் போங்க. ஓ மேடம், சிம்பாலிக்காலாம் பேசுகிறீங்க. சரிடி பார்த்துக்கிறேன். இந்தா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிறேன். ஐயோ செக்கே, போங்க போய் ஃப்ரெஷ் ஆங்க. அப்படியே என் மேலே வந்து பாய வேண்டியது. உன் மேலே பாஞ்சா தாண்டி அடுத்த வேலை நடக்கும். அதான் வந்து பாரு. என்ன ஒரு அம்மா குருத்தினா இன்னும் நல்லா. ஜேகே, அடி வாங்குவீங்க, போங்க. பொண்டாட்டி போங்க ஜேகே, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே ஜேகே விரட்டி விட்டுட்டு அப்படின்னு எங்களும் அப்படி டின்னர் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இந்த பையனை நினச்சிட்டு வந்து 5 நிமிஷத்தில் இவ்வளோ ப்ளஷி ஆக்கி விட்டா. 1 வீக்கில் என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த பையன் கூட என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கான். என் லவ் ஏதோ, ஆனால் எனக்கு கிடச்சது ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் தேவமாமா தானே லவ் பண்ணேன். இவன் வந்து இவனுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு இவன் லவ் பண்ணி என்னை மயக்கி இவனுக்குள்ளே வச்சுட்டான். பொறுக்கி பையன் நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் என்னை பற்றி. என்னென்ன பண்ணால் நான் என்னென்ன எப்படி மயங்குவேன் அப்படின்லாம். பரவாயில்ல, இருந்தாலும் ஜங்கு என் புருஷன் அழகுதான், ரொம்ப அழகுதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி டின்னரில் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் ரூமில் தான் ஃபோன் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ அங்கே டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போய் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. அதுதான் ஆப்போசிட்டில் என்னடி கல்யாணம் ஆனதும் என்னை மறந்துட்டியா? மறந்துட்டியா அப்படி? தேங்கம்மா, உங்களை எப்படி நான் மறப்பேன்? மறக்கிற ஆளா நீங்கள்? என்ன
இன்னும் என்கிட்ட வழி எடுத்து நிப்பாட்டலையா? ஜெய் எங்க உன் புருஷன்? ஆ அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காரு. ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா? உன்கிட்ட பேசுறதுக்கு தானே உன்னை கூப்பிட்ருக்கேன் வாண்டு. அதுக்குள்ளே வாயப்பாரு. மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேக்கா தயாங்கிற பேரை கேட்டு தான் அவ்வளோதான். அவன் அப்படியே பாதிலே டவலை கட்டிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் இருங்க மாமா, இந்த ஜேகே வந்துட்டாரு, கொடுக்கட்டா? பேசுகிறீங்களா? குட்ரி பேசுகிறேன். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்தா அவ்வளோதாங்க உங்களுக்கு ஷாக்கு. ஜேகே ஒழுங்காகவே ஃப்ரெஷ் ஆகலை. பாதி ஃப்ரெஷ் ஆகி பாதி ஃப்ரெஷ் ஆகாமல் அங்கே இங்கே சோப்பெல்லாம் வச்சுட்டு வந்து நிற்கிறாருங்க. ஜேகே பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. ஜேகே என்ன இது கோலம்? இப்படியா வந்து நிற்பாங்க? இப்போ எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டுருக்கா? லைனில் வர தெரியாமமா இருக்காரு. ஃபோனை கொடுறி. என்ன ஃபஸ்ட்டு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அப்போ தான் கொடுப்பேன். ஃபோனை கொடுறிண்ணா மயிறு, ஃபோனை கொடு அப்படி சொல்லி டக்குனு உங்ககிட்ட ஃபோனை வாங்கிட்டேன். ஹலோ சொல்லாதேங்க, என்ன விஷயம்? அதில் என்ன பாதியிலே வந்துட்டியா என்ன? அதெல்லாம் இல்லை, சொல்லு மூடிட்டு என்ன விஷயம்னு. ஒன்றும் பொண்டாட்டிமில் ஒரு பொசசிவ் ஆகிடுது. அந்த மாதிரிலாம் கிடையாது, சொல்கிறா என்ன விஷயம் ஃபஸ்ட்டு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி இருக்கால, அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு, என்னை கூப்பிட்டு வந்துடு. அப்படியா, சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காலை கட் பண்ணிடுறான். அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. இங்கே நீங்கள் மாமா மாமா ஐயோ அதுக்குள்ளே கட் பண்ணிட்டா. ஜேகே இப்போ எதுக்கு நீ காலை கட் பண்ண? நான் தான் மாமாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு நீ கட் பண்ண? ஃபஸ்ட்டு உன்னை யார்டி இவன் கால் அட்டன் பண்ண சொன்னா? அப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னா கால் அட்டன் பண்ண தானே செய்வாங்க. அது நான் இருக்கும்போது நீ என்கிட்ட கொடுத்துருக்கணும். நான் தான் குளிச்சிட்ருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ அட்டன் பண்ண? இந்த மாதிரி ஃபோன் பண்ணான்னு சொன்னால் நான் அடுத்து பண்ணி நான் பேச போகிறேன். சங்கு ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டது என் ஃபோனுக்கு தான், அப்போ நான் தான் எடுத்து பேச முடியும். ஃபோனுக்கு அடிச்சிருந்தா கூட சரி ஓகேங்களாம். நீ என்னடா புதுசு புதுசாக எது சொல்லிகிட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு, அரையும் குறையமாக குளிச்சுட்டு வந்திருக்க, அப்படி என்ன அவசரம்? நான் என்ன தேங்க மாமா கூட ஓடியா போகிறேன்? வாயை மூடு, வாயை உடச்சிருவேன். போய் வேலையை பாரு. சரி என் ஃபோன் கொடு. எதுக்கு உனக்கு இந்த ஃபோனு? என்ன ஜெய்கே, ஃபோன் தானே கேட்டேன், இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? இங்கே பாரு, இன்னும் ஃபோன் பண்ணால் மட்டும் கிடையாது, இந்த ஜிமின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராச்சும் ஃபோன் பண்ணால் என்கிட்ட தான் கொடுக்கணும், சரியா? அப்படியே ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது கால் பண்ணால் ஜெய்கிட்ட பேசிக்கோங்கன்னு வச்சிடணும். அப்படி ஒன்றும் எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட அவனும் வந்து தொங்க மாட்டான், அதனால் அவன் ஃபோன் பண்ணலாம் எடுக்கக்கூடாது. நீ எடுக்கிற ஒரே கால் என் கால் மட்டும்தான் எடுக்கணும். இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பா இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பா அவங்க கூப்பிட்டாங்கன்னா மட்டும்தான் எடுக்கணும், சரியா? அதுக்கும் மாரி அவங்க காலில் எடுத்த. ஜேகே என்னடா இதெல்லாம்? அவங்களும் எனக்கு மாமா தானே. ஜிமின் தான் உனக்கு மாமாவா? ஆமாம் அதுதானே வரும். அப்போ நான் யாரடி? நான் மட்டும் உனக்கு என்ன ஜங்குக்கா? அது அப்படியே பழகிடுச்சு. பழகக்கூடாதுடி, பழகக்கூடாது. அப்போ நான் உன்னை எப்படி தான் ஜேகே கூப்பிடுறது? என்னை வந்து நீ மாமான்லாம் கூப்பிட வேணாம், ஏங்க பாங்க போங்க அப்படின்னு கூப்பிடணும். இப்படி கூப்பிடணும். அது ஏங்க வாங்க போங்க அப்படின்னு தானே கூப்பிடணும். அவ்வளவு பொண்டாட்டி, போயிட்டு எடுத்து வை, நான் பேலன்ஸ் குளிச்சுட்டு வரேன். சோப்புலாம் அப்படியே அங்கங்கே நிற்கிது, போயிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அனுப்பி விட்றான். நீங்களும் அப்படியே போயிட்டு டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஜேகேவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டு அப்படியே 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஆமாம் கேட்க மறந்துட்டேன், அவர் எதுக்கு கால் பண்ணியிருந்தாரு? அவன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாலாமா. யார்? ஜியாவா? அவனுக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி தானே, யாருன்னா பைத்தியகாரி. ஆமாம்
அதான் வயது வந்தாலாமா கூப்பிட்டுருக்கோம். ஐ ஜாலியாக இருக்கும் அப்போ நாளைக்கு. என்ன ஜாலி? ம் மேடமுக்கு அப்படி என்ன ஜாலியாக இருக்க போகுது? அங்கே என்ன ஜிமின் வருவான், தேங்காய் இருப்பா. உங்கள் அப்பனுக்கு தேங்காய் பார்த்தா மட்டும் போதும், அப்படியே வாயில் இருக்கிற பல்லெல்லாம் வெளியே வந்துடும். என்ன பண்ண வச்சானோ தெரில. ஜேகே, இப்போ எதுக்கு நீ சும்மா எங்கள் அப்பாவை சொல்லிகிட்டு இருக்கா? அவர் எவ்வளோ தங்கமானவர் தெரியுமா? நல்லா மயிரானவன். என்னது? ஒன்றும் இல்லடி கொண்டாடி சாப்பிடு. மாமா வேறு நீ ரொம்ப டயர்டாக இருக்கியா? நாளைக்கு வேறு அங்கே போகணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நாளைக்கு போயிட்டு சும்மா தேங்கு ஜிமின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? அந்த 2 கால் இருக்குல்ல, கால் வெட்டி வீசிடுவேன். என்னது? காலை வெட்டி வீசிடுவானா? ஓயின் இல்லை இல்லை, வேணாம் வேணாம். அப்புறம் நாளைக்கு என்ன கலர் சாரி கட்ட போகிற? ஃபங்க்ஷன் தானே. நான் பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் சாரீ கட்ட போகிறேன். ஹே, நாளானதுமா எவனாச்சும் கருப்பு கலர் போடுவானா? ஜேகே, நீ எந்த ஜென்ரேஷனில் இருக்கா? நாளானமா போடல, அதெல்லாம் ஒன்றும் ஆகிடாது. இதுக்கு தான் 90s பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது. பாரு எப்படி கிரிஞ்சாக பேசுகிறான்னு. அப்படி சொல்லி சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகே, நான் கிரிஞ்சாடி, நான் கிரிஞ்சா சொல்லிட்டு நான் கிரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஜேகே, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன், போ. நீயும் சாப்பிட்டீல, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் பொறுக்கி பையன், போடா, நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, நாளைக்கு வர அங்கே போகணும். இப்போ நீ என்ன எல்லாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுருவ. எனக்கு தான் நாளைக்கு அப்புறம் அங்கே டயர்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு வேணாம். அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் முடிச்சுட்டு நான் கம்முன்னு இருந்துக்கிறேன், சரியா? சரி அடி பண்ணாட்டி. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸாக வரான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு, சரி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, நீ ரூமுக்கு போ, நான் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன், அதெல்லாம் காலையில் பண்ணிடலாம், இப்போ வா. சரிக்கு அப்புறம் காலையில் எனக்கு நிறையா வேலையாயிடும், நான் ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். வாடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காலையில். உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான். இப்போ நீ வந்தீங்கன்னா காலையில் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படி ஜேகே கூட சரி வா போகலாம். அப்படியா? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை தூக்கிடுறான். நீங்கள் ஜேகே விடு என்ன, அப்பெல்லாம் விட முடியாது. ஜேகே, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. சரியான சோத்துக்கு செத்தவடி நீலாம். ஒரு ரவுண்டுக்கு தாங்கிறதில்ல. ஜேகே, நீ மனுஷங்க மாதிரியா இருக்கா? ஏதோ ஹல்க்கு மாதிரி இருக்கா? அப்படியே பாடியெல்லாம் நல்லா அப்படியே டைட்டாக க்ரிப்பாக வச்சுருக்கா. உன்னை தாங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ வெயிட்டாக இருக்காடா நீ. புருஷனை கண்ணு வைக்காதடி, கண்ணு வைக்காத, சரியா? வா ஆரம்பிக்கலாம். ஜேகே வேணா ஜேகே, சரிடி அல்லாத, வா, ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோ, செருப்பாலேயே அடிப்பேன். என்னடி அது? அப்புறம் நீ சொல்கிற உங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நான் சொல்லிட்டா ஜேகே தேங்க மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் அப்படி சொல்லிட்டு உங்கள் சின்ன அப்படியே டைட்டாக பிடிக்கிறா. நீங்கள் சொன்னதுக்கே கோவம் வருதில்ல. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நல்லா வாய்டி, நல்லா வாய் பேசு, நல்லா வாய். தெரியுதுல்ல, அப்படியே முத்தம் கொடுக்குற. அதான் சொன்னேனே நல்லா வாயின்னு, அதான். அப்படி சொல்லிட்டு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். நீங்களாம் ஜேகேவை நினச்சிட்டு அப்படியே அவனோட செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் தூங்குறீங்க. அந்த நைட்டை ரொம்ப அழகான ஒரு ஸ்லீப் ஆகுது 2 பேத்துக்கும். இப்போ அப்படியே இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஜேகேயை பார்க்குறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகிட்ட போயிட்டு, ஜேகே ஏங்க எந்திரிங்க, ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்லாம் சொன்னீங்க, எந்திரிங்க ஜேகே, எந்திரிங்க. எந்திரிக்கவே மாட்டான். இதுக்கு தான் நைட்டே நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கும் விட மாட்டான். இப்போ நான் வந்து எல்லா வேலையும் எடுத்து செய்யணும். ஓயன் வேறு வழி இல்லடி, நீ தான் செஞ்சாகணும், சரி போ அப்படி சொல்லிட்டு
நீங்களே அப்படி போயிட்டு எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு செஞ்சிடுறீங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நீங்கள் அப்படியே காஃபி போட்டுட்டு ஜேகேக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. டைம் இப்போது 6:30 இருக்கும். நீங்கள் 8 o'clock அங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜேகே போய் எழுப்புறீங்க. ஏங்க ஏங்க இப்போவாச்சும் எந்திரிங்க. டேய் ஜங்குக் எந்திரடா அடுத்துட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக கத்துறீங்க. ஜேகே போண்டா டேய் எந்திரிங்க, இந்தாங்க குடிங்க. ஏய் என்னடி சொன்ன? ஜங்குக்கா? டே ஜங்குக்கானது? ஐயோ காதில் விழுந்துச்சா? ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறானோ? இல்லையா, நான் அப்படின்லாம் சொல்லலைங்க. ஜங்குக் அப்படின்னு. ஏய் பொய் சொல்லாத டே, பொய் சொல்லாத. எனக்கு உன் வயசை பற்றி தெரியாதா? எனக்கு கொழுப்புடி கொழுப்பு. இரு போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு அவனும் அந்த காஃபியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க. லைக் வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம். வெஷல்ஸ் வாஷ் பண்ணிட்டேன், கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன், கேஸும் ஆஃப் பண்ணிட்டேன், வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிட்டேன். வேறு என்ன இருக்குது? அந்த ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். ஹாலும் ஓரளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். டிவி அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி வச்சிட்டேன். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. துவைக்கிறக்கும் துணி இல்லை. ஓகே இப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படி உங்களை பாட்டு, ஹே என்னடி ஏதோ யோசிச்சுட்ருக்கு போல், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஜேகே, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே முடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை இப்போது. எல்லாமே நீயே முடிச்சிட்டியாடி? ஹெல்ப்புக்கு என்னைய கூப்பிட்ட? அதுவும் நீ எல்லாம் முடிச்சிட்டியா? உங்களை கூப்பிட்டதுக்கு நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எவ்வளோ டைம் உங்களை எழுப்புனேன் தெரியுமா? எந்திரிச்சிங்களா? நல்லா இழுத்து போய் தூங்க வேண்டியது. நைட்டு என்னையும் அந்த வேலையை பண்ண விடுறதில்ல, நீங்களும் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. ஜேகே உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது தெரில. கடவுளுக்கு தான் தெரியும். ஏய் என்னடி இப்படிலாம் பேசுகிற? சரி அதெல்லாம் விடுங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கிளம்புங்க. டைம் வேறு ரொம்ப ஆச்சு. என்னடி டைம் அப்படின்னா ஆச்சு? 6:30 தானே ஆச்சு. ஆமாம், இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சா நம்ம சீக்கிரம் அங்கே போய் சேர முடியும். அதான் போயிடலாம். எனக்கு என்னடி ஒரு சட்டை ஒரு பேண்ட்டோ அவ்வளோதான். உனக்கு தான் குளிக்க போனினா போதும், அந்த தலையை துவட்டி சாரி மாட்டி வளையல் போட்டு செயினை மாட்டி அது இதுன்னு. நீ ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அப்புறம் நான் போய்க்கிறேன். ஆமாம் கரெக்டு தான். அப்படியே நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மட்டும் மாட்டிட்டு வரீங்க. பிகாஸ் அங்கே சாரீ மாற்ற முடியலன்னு. இப்போ ஜேகே அப்படி உங்களை பாட்டு, என்னாடி அங்கே கிளம்பணும்னு நினச்சி இப்படி வந்தியா இல்லை அப்படி என்னை வச்சு அப்படியே உன்னை வச்சு எல்லாம் வச்சு செஞ்சுட்டு? ஐயோ ஜேகே உன்னை வச்சுட்டு நான் தாண்டி நான் சொல்கிறேன், வச்சு செய்யலாமா? அதெல்லாம் வேணாம், போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. டைம் ஆச்சு ஜேகே, இன்னும் நம்ம சாப்பிட்டுட்டு போகணும். ஸோ சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாடா போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்றீங்க. அவனும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையை வந்து பார்க்குறான். அவ்வளோதாங்க, பையன் ஃப்ளாட்டு. நீங்கள் அவ்வளோ அழகா காதில் ஜிமிக்கி, அப்படியே ஒரு பிளாக் கலர் சாரீ, ஹிப்பில் அழகாக ஒரு ஹிப் செயின், கையில் வளையல், அப்படியே அந்த தம்னையில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ரெடி ஆகிருக்கீங்க. ஃபேஸில் ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு மேக்கப்பு. பையன் அவ்வளோதாங்க, மேரேஜ் அன்றைக்கி உங்களை இந்த மாதிரி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ இப்படி பார்க்கவும் அவனுக்கு ரொம்ப முடியல. அவ்வளோ அப்படியே உங்களை ரசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் ஜங்கு வந்துட்டிங்களா? இந்தாங்க நீங்கள் இந்த பிளாக் ஷர்ட் போட்டுக்கோங்க. அதெல்லாம் சரி, என்னடி நீ இப்படி இருக்க? எப்படி இருக்கா? அழகாக இருக்கேனா? அப்படின்னு கேட்கும்போது ஜேகே அப்படியே உங்களுக்கு கிட்ட அழுத்து உங்கள் க்ளோஸ் நிற்க வச்சுட்டு, நச்சுன்றுடி இப்படி இருந்தா நான் தூக்கிட்டு போய் நானே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிப்பேன். அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல, இப்போலாம் பேசாதீங்க, எனக்கு அப்படியே ஷை ஆகுது. அதில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கா? எதில்? அதான் ஷை ஆகும்போது. ஜேகே போங்க, போய் கிளம்புங்க.
அப்புறம் இந்த அழகை வர்ணிச்சுக்கலாம். இந்த மொத்த அழகும் உங்களுக்கு தான். புரியுதா? அப்படின்னு நீங்களும் அப்படியே ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அவனும் அப்படி போய் கிளம்புறான். நீங்களும் அப்படியே ஃபுல்லாக கிளம்பிட்டு 2 பேரும் இப்போ அங்கே கிளம்பி போகிறீங்க. அங்கே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே தேங்கோட மாமும் டேடும் நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு, அத்தை மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அத்தை உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஓகேவா? எனக்கெல்லாம் ஓகே தான். உங்கள் மாமாவுக்கு தான் இப்போ கால் வலி வந்துருச்சு. அப்படியா? ஏன் மாமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, அது வயசான காலத்தில் வரது தானே. இன்னும் எனக்கு கொஞ்சம் வயசாகிறதுக்குள்ளே இந்த தேங்கோட கல்யாணத்தை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஆனால் முடியுமான்னு தெரிலையே. அப்படிங்கும்போது கரெக்டாக தேங்கணுமா? அதெல்லாம் முடியும், சும்மா இருங்க. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்கிட்ட என்னென்ன பேசுகிறோன்னு தெரியாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்து, வயன் வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த வர அத்தை அப்படிங்கும்போது ஜேகே வரான் பின்னாடி, உங்கள் பின்னாடி. அப்போது தேங்கணுமா? வாங்க வாங்க மாப்பிள்ள. வரேம்மா. அப்புறம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், வாங்க ஜூஸ் ஏதாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தேங்கணும் மாமிக்கிட்ட, அத்தை ஜியா எங்க ரூமில் இருக்காளா? அப்படிங்கும்போது கரெக்டாக தேங்கோட அப்பா வந்துட்டு, ஐயோ பாவமாக அவள் காலையிலேருந்து எல்லாருக்கும் சாரீ கட்டுறேன் மேக்கப் பண்ணி வரும் சொல்லிட்டு ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க. உள்ளே இருக்கா ரூமில் ரெடி ஆகிட்டுருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நீ வேணா போய் என்னதுன்னு பாரு. கண்டிப்பாக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு போகிறீங்க. நீங்கள் ஜேகேவா போயிட்டா அதுக்குள்ளே போயிட்டா வந்துட்டு போகிறவங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜாலியாக போகிற வாக்கில் அப்படியே ஒரு பர்சனை ஹிட் ஆகிட்டு அப்படியே விழ போகிறீங்க. அந்த பர்சன் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிட்றான். அது வேறு யாரும் இல்லை, தேங்தான். நீங்கள் ஐயோ விழுக போகிறோம். இல்லை 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 விழுகலை. ஜேகே வந்து பிடிச்சிட்டானா? அதுக்குள்ளேயோ? அதனால ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா தேங் தான். உங்களுக்கு அவ்வளோதாங்க உயிரே இல்லை. தேங் உங்கள் ஹேண்டை தான் அப்படியே பிடிச்சி உங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பான். நீங்கள் தேங் மாமா நீங்களா? ஏய் வாண்டு பார்த்து வர மாட்டியாடி? நேரம் விழுந்துருந்தீங்கன்னா உன் இடுப்பு போயிருக்கும். நல்லா இடுப்பில் செயினெல்லாம் போட்டு நல்லா தான் வந்துருக்க. ஏன் அதை உடச்சிக்கணுன்னு ஆசையாக இருக்கா? அப்புறம் அதெல்லாம் இல்லை. சரி நான் அந்த ஜியா ரூமுக்கு போகிறேன். ஏய் இருடி, இப்போ தானே வந்துருக்க. நான் மாமாட்டா பேச மாட்டியா? ஃபோனில் மட்டும்தான் பேசுவியா, இல்லை மெசேஜில் மட்டும்தான் பேசுவியா? ஐயோ மாமா அப்படி இல்லை, ஜியாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து டெத் ஸ்டேர் விட்டுட்டு இருக்கிறான். உங்களுக்கு இவ்வளோதாங்க ஒரு மாதிரி பயமாகுது மனசுக்குள்ளே. நீங்கள் ஐயோ போச்சு, இவன் வேற இப்படி முறைக்கிறான், இப்போ என்ன ஆக போதோ தெரில. மாமா அவங்கக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜியா ரூமுக்கு போயிட்டு அவளை பார்த்ததும், ஏ ஜியா இப்போ இவ்வளோ அழகாயிட்ட, அப்படியே கோழி குஞ்சுமாக இருந்த, இப்போ அழகாக வாத்தாட்ட அழகாயிட்ட. அண்ணி என்ன எனக்கு கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கலாம் இல்லை, என்ன இது யார் சாரி கட்டி விட்டா? அந்த அக்கா தான் கட்டி விட்டாங்க. நல்லாவே இல்லை, இருடி நான் கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளுக்கு சாரீ கட்டிட்டு அப்படியே அவளை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்கள் அப்படியே வந்து முன்னாடி நின்றுட்டு ஜேகே பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே ஜியாவே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஜேகேவா உங்ககிட்ட பேசவே இல்லை. அவனுக்கு செம்ம கோவம் வருது அந்த மூமெண்ட்டு நினச்சாலே. அவன் அப்படியே உங்களை பாட்டு, சாலை மேலே ஏற்றி வரணும் தெரியாதா? இப்படி தான் கட்டிட்டு நிற்பியா? அவன் என்ன அறிவு இருக்கா இல்லையா? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண பொண்ணு இப்போ தான் பார்ப்பானா? இன்னாட்டி இது குடும்பம் அது ஜேகே. வாய மூடி, ஆனால் சமூகமாக இருக்கேன். உனக்கு என்ன கண்ணான பின்னாடி வச்சுட்டு போறியா? முன்னாடி தானே இருக்கு. நீ வாட்டுக்கு போகிற ஆட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல், உனக்கு வீடு வா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தா இன்னொரு வாய்ஸு, வயன் வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அது ஜிமின் தான். எங்கள் ஜேகேக்கா ஜிமினை பார்த்தது இன்னும் கடுப்பாது. அப்படியே வந்துட்டானுங்க. ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ளிட் பண்ணுறதுனே வருவானுங்க போல். என்ன பசங்களோ சரி அவளோட பார்க்குறான். அப்போ ஜிமின், என்னடி அழகாயிட்டா? என்ன உன் புருஷ வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்ததும் ரொம்ப அழகாயிட்டியா? மாமா அப்படிலாம் இல்லை,
ஐயோ! இவங்க வேற ஃப்ளிட் பண்றேன், கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒளறிட்டு இருக்காங்க. இவன் வேற பேசினாலும் திட்டுவான். இவங்க என்ன பேசினாலும் என்னைய தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரில. தெரியாத்தனமா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் போல. அப்படின்னு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுது. இப்படி தாங்க அந்த டே ஃபுல்லாக தேங்கும் ஜெமினும் மாறி மாறி உங்ககிட்ட ஃப்ளிட் பண்ணுறது, உங்கள் கூட விளையாடுறது, அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. நீங்களும் ஜாலியாக அவங்க கூட இருந்திருப்பீங்க. இதெல்லாம் ஜேகேக்கு பார்க்க ரொம்ப கடுப்பாக இருந்திருக்கும். ஏன்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுக்கும் அவனுக்கு. அவனும் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல. ஸோ ஜேகே இப்போ அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே அண்ட் ஜெமின் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெமின் அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே காய போட்டுட்டு, என்னடி நான் உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? ம் ஆ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு. நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இப்போ இல்லடி. வேணா நீ வா, உன்னை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் புருஷனை விட்டுட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவ்வளோதாங்க ஜெமினை போட்டு, ஏ போட பொறுக்கி, உன்னையெல்லாம் வச்சுட்டுலாம் என்னால் சமாளிக்க முடியாது, அதுவும் என் புருஷனை விட்டுலாம் நான் வர முடியாது அப்படின்னு நீங்கள் ஜாலியாக தான் பேசி சும்மா ஃபன்னாக தான் பேசியிருப்பீங்க. இதெல்லாம் அவனுக்கு கேட்டு செம்ம கோவமாக இருக்கும். அவன் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வரான். வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏ ஒயன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல், அதுக்கே சாப்பிட்டு போகலாம், வீட்டுக்கு போகலாமா, போகலாம் போகலாம் ஜேகே அப்படிங்கும்போது கரெக்டாக தேங்க வந்துட்டு, என்ன அவசரம் இப்போது நான் டைம் 8 o'clock தானே ஆச்சு, இல்லை அம்மா டின்னர் எடுத்து வச்சுட்ருக்காங்க, சாப்பிட்டு போகலாம். இல்லை நேரமாச்சு, நான் வாயனை ஓட்டிகிட்டு போகிறேன். இருடா ஜேகே, நான் வாயனை ஓட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். எல்லாத்துக்கும் இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தேங்காயோட மாமன்ட்டு, எப்பா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா? அதுவும் கல்யாணமே ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்க, விருந்தே வைக்க வேணாமா? வாங்க சாப்பிட்டு போங்க. அது என்ன பழக்கம்? என்ன ஜேகே என்னாச்சு? நீயும் கோவமாக இருக்கியா என்ன? அதெல்லாம் இல்லை ஆண்டி, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இந்த காலத்து பசங்களே இப்படி தான், ஒர்க்குன்னு. வா வந்து சாப்பிட்டு போ அதனால உங்களை உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வழி அனுப்பி வந்து நிற்கிறாங்க அவங்க 2 பேர்த்தையும். நீங்கள் அப்படியே தேங்கோட மாம்டா ஜிமினோட மாம்டா எல்லாத்துட்டையும் பேசிட்டு அப்படியே போயிட்டு வரேன், எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படிங்கும்போது தேங் ஏன் பேசாமல் அங்கே 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்கும்போது ஜேகே வந்து, எனக்கு ஒர்க் இருக்குது. உனக்கு ஒர்க் இருக்கட்டும் ஜெயே, எனக்கு என்ன ஒயன் சும்மா தானே இருக்கா அப்படிங்கும்போது கரெக்டாக தேங்கோட அம்மா வந்து தேங்கோட மண்டையில் போட்டு, டேய் அறிவு இருக்கா உனக்கு? அவங்க கல்யாணமான புது ஜோடி, அவங்க எப்படி தனியாக இருப்பாங்க? அதுவும் ஒயனை விட்டு ஜேகே எப்படி இருப்பான்? பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேங்க ஜிமின், ஆமாண்டி அவன் வீட்டில் எல்லாம் என்ன, வா என் வீடு வா, மாமா உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜேகேக்கா கடுப்பு தாங்கலைங்க. அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிக்கிறான். இங்கே ஜிமினோட ஜிமினோட தலையிலேயே மறுபடியும் போட்டுட்டு, அறிவு இருக்காடா அவனுக்கு? என்னம்மா வீட்டுக்கு வா தங்கிட்டு போன்னு சொல்லிட்டு குத்தம்மா? அது ஒயன் தனியாக இருக்கிற வரையும். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஜேகே இருந்தால் தான் ஒயன் வருவா, ஒயன் இருந்தால் தான் ஜேகே வரணும். அப்போலாம் தனியாலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது நம்ம, ஓகேவா? புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு, சரி அதான் மாமா எல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நீங்களும் ஜேகே அப்படியே காரில் போகிறீங்க. ஜேகே அவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டுறாங்க. உங்களுக்கா உள்ளுக்குள்ள அப்படியே ஹார்ட்டு பீட் அப்படி அடிக்குது. விட்டவங்க ஹார்ட்டு வெளியே குதிச்சு ஓடிடும் போல, அப்படி பயமாக இருக்கும் உங்களுக்கு ஜேகேவை நினச்சா. பிகாஸ் அவன் முன்னாடி இருந்தே அவங்க ஜிமின் கிட்ட பேசினாலே திட்டுவான். அண்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டான். நீங்களும் இப்போ ஜேகேவும் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஜேகே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணது உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே பேக்கில் போய் நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி நான் ஓவராக தான் போயிட்டுருக்கா, நானும் பார்த்துட்ருக்கேன். அவன் ஷோல்டரில் கை போட்டு நின்று பேசிகிட்டு இருக்கான் மாதிரி, நீ இழுத்து பேசிகிட்டு இருக்க, என் கூட வந்துடலாம் கேட்குறான். என்னடி இது என்ன 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 வேறு மாதிரி இருக்கு அவன் என்னது? ஜேகே அதெல்லாம் இல்லை, நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிற? அவங்க சும்மா ஃபன்னுக்கு, நீ பொசசிவ் ஆவன்னு தெரியும், அதனால் அவங்க ஃபன்னுக்கு தான் அப்படி பண்ணாங்க. என்னாடி இது ஃபன்னா? நான் வேற ஒரு பொண்ணு கூட போய் ஸ்லீப் பண்ணிட்டு வரேன் கேட்டால் ஃபன்னுக்கு உன்னை பொசசிவ் ஆகுன்னு சொல்லிட்டா. ஜேகே இப்போ நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? ஹே போயிருடி, காமலை போயிரு.
டென்ஷனாக இருக்குது எனக்கு. போ என்கிட்ட பேசாத. அதுவும் இந்த பையனை வச்சுட்டு ரொம்ப தான் பொசசிவாக இருக்கான். ஜேகே இனி பண்ண மாட்டேன், இதை விடு. முடியாது, என்னால் விட முடியாது. அது எப்படி அவனுங்க வந்தால் நீ புருஷனை விட்டுட்டு போயிட்ட? சாரி ஜேகே, நீ பண்ண மாட்டேன். அது நான் ஃபஸ்ட்டு எல்லாம் அவங்க கூட ஜாலியாக அப்படி இப்படின்னு இருப்பேன். அப்படி இப்படின்னா எனக்கு புரியல. நீயும் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தானே இருக்கா, எனக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து எனக்கு இதே வேலை தாண்டி. அவனுங்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதே என் வேலையாயிடுச்சு. என்னாலாம் அவன்கிட்ட பேச முடியாது. இப்போ எனக்கு செம கோவம் வருது, ஏன்னு ஏதாவது சொல்லிவிடுவேன் போக்காமனு. அப்படின்னா அவனு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் ஐயோ சரி, இதுக்கு பனிஷ்மெண்ட் வேணால் நீ கொடுத்துக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுமா? ஆமாம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எடுத்துக்கிறேன். ஏற்றுக்கிறேன். உண்மையாவா? உண்மையாதான். ஆனால் நீ என்னென்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவா? அடிப்பியா? ஆமாம் அடிப்பேன். வலிக்குமே எனக்கு. இல்லாடி வலிக்காது. வலிச்சிச்சுன்னா போகிறதுக்கோ, எனக்கு வலிச்சதில்ல. நீ போகிறதுக்கு வலிக்கணும் உனக்கும். சரி ஓகே. வாடி, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். நல்ல ஐடியாவாக இருக்குது. அப்படியே உங்களை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் டொப்புன்னு போடுறான். நீங்கள் அப்படியே போய் பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. ஜேகே அப்படி உங்களை பாட்டு உங்க கிட்டக்க வரான். ஒரு மாதிரி இந்த தமிழில் இருக்கும்போது செயினை கொட்டிச்சிட்டு அப்படியே உங்க கிட்ட வரான். நீங்களாம் அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே பார்க்கவே. நீங்களும் அப்படி நம்ம ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்டே வரான். இதுக்கு மேலே வர சீன் அப்படி டெலகிராமில் பார்த்துக்கோங்கடா. அண்ட் ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் அப்படியே கிச்சனில் நின்று ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவாக வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி வாடி, உனக்கு இன்னும் வச்சுருக்கேன், வா இன்னும் இருக்குது. ஐயோ ஜேகே போதும் விடு, இனி பண்ண மாட்டேன் விடு. எனக்கு வேணும்டி, உண்மையை சொல்ல. நீ எனக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க போறியா, இல்லை உனக்கு வேணும் நீ பண்ண போறியா? ரெண்டுமே. ஜேகே எஸ்டர்டே நைட்டு ஃபுல்லாக வச்சு என்னை வச்சு செஞ்சேன். எனக்கு முடியல ஜேகே, விடு ப்ளீஸ். நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டா? உண்மையாவா? ஆமாம் உண்மையாதான். அப்போனா சரிடி. மாமா நீ வர லீவு தான். அப்படியே போயிட்டு வந்து சோஃபாவில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். நைட்டு ரெடியாக இருந்துக்கோ. நான் என் பொண்டாட்டி வீட்டிலலாம் தனியாக விட்டு போகிறேன், எனக்கு முடியல. ஒரு குட்டி ஒரு மினியன் என்ன மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டேன் நீ அதுக்குள்ளே? அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டேன்டி. அதான் நான் இப்போவே பெற்றுக்கலாமா, இல்லை இன்னும் ஒரு 3 மந்த் உங்க கூட அப்படி இப்படி இருந்துட்டு? எனக்கு எப்படின்னாலும் சரி தான். அப்படியாடி? அப்படியா? அடுத்துட்டு இப்போ பிடிச்சவங்க கிட்ட க்ளோஸாக எடுத்து அப்படியே உங்கள் கிஸ் பண்ணுறான். இப்படியே உங்கள் லைஃப் ஜாலியாக போகும். ஆஃப்டர் இதுக்கப்புறம் இமேஜின் ஆஸ் யுவர் செல்ஃப்டா. ஓகேவா? இந்த ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்கு தான் ஸ்டோரி வேணும்னு கேட்குறீங்க ஒன் ஷாட்டு. நான் தேங்க் வந்து மெஸ்லெஸ் ட்ரக் போட்டதுக்கு அப்புறம் நான் போடுறேன். ஓகேவாடா? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஒரு 2-3 எஃப்எஃப் தான் வரும். ஆக்சுவலி வீடியோஸ் 2-3 வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம்ஸாக போயிடும்டா. அண்ட் எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எஃப்எஃப் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் கிட்ட லீவ் வரும். 2 மந்த் நான் கண்டிப்பாக எஃப்எஃப் போடுறேன். ஒரு 2 வீக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போடுறேன். ஓகேவா? ஓகேடா ஜெய்ஸ், பாய், லவ் யூ ஆல். அண்ட் அகைன் சொல்கிறேன், நான் அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நேச்சர், இதுலலாம் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் வேறு எதாவது மிஸ்டேக்ஸ்னால் லைக் எஃப்எஃப்ல வந்து மிஸ்டேக்ஸ்னால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஓகே தான். ஓகேவா? இது யூஸ் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கலாம் சொல்லாதீங்க. ஏதாவது சேஞ்சஸ் வேணால் சொல்லுங்கள். ஓகேவா? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரிடா ஜெரிஸ், பாய், டாடா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.